இப்போது நாம் பார்க்க போவது இளையராஜாவுடன் சேர்ந்து பணியாற்றிய இன்னொரு தலைமுறை இயக்குனரை. ரோஜா, பம்பாய், குரு, ஆயுத எழுத்து, ராவணன் ஆகிய படங்களை இயக்கியவர் யார் என்ற கேள்வியை இன்றைக்கு ஒரு சினிமா ரசிகன் கேட்பானாக இருந்தால் அது ஒரு பெரிய நகைச்சுவையாக கருதப்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் இன்று மணிரத்னம் அவர்கள் சர்வதேசம் நன்கு அறிந்த ஒரு இயக்குனர். ஆனால் 1985 அவருடைய பகல் நிலவு வெளிவந்த போது அவரை அவ்வளவாக யாரும் அறிந்திருக்கவில்லை. அதே ஆண்டு அவருடைய இதய கோயில் வெளியான போதும் அதே நிலைமை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைய மணிரத்ன அம்சங்கள் எவையுமற்ற படங்களில் ஒன்றாக பகல் நிலவை குறிப்பிடலாம். இந்த படத்திற்கான ஒளிப்பதிவை ராமச்சந்திர பாபு கையாண்டார். தாதா வேடம் பூண்ட சத்யராஜ் தன் இயல்பான நடிப்பையும் தோற்றத்தையும் மாற்றிக்கொண்டு இந்த படத்தின் மூலம் பரவலான கவனத்தை பெற்றார். முரளி, சரத்பாபு, ரேவதி, ராதிகா ஆகியோர் இந்த படத்தில் முக்கிய பங்கேற்ற ஏனைய நட்சத்திரங்கள் ஆவார். இப்போது நாம் கேட்கப் போகும் பகல் நிலவின் இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் இளையராஜா, ஜானகி ஆகியோர். பூமாலையே என்ற இந்த பாடலின் இனிமைக்கு முக்கிய காரணமாக அந்த ஹம்மிங்கை சொல்லலாம். ஆரம்பம் கீழ்ஸ்தாயில் தொடங்கி அப்படியே மெல்ல மேலெழுந்து செல்வது அற்புதமாக இருக்கும். இதயம்
தெரியும் இன்பம் புரியும் கண்ணி இதயம் என்றும் உதயம் இன்று தெரியும் இன்பம் புரியும் காற்று துடிமீட்ட காலம் நதி கேட்ட கருவுகள் எதிர்வரும் மனதவா பூமாலையே தோள் சேரவா எங்கும் இரு இளைய மனது இளையும் பொழுது ஏறத்தாழ நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்தை நினைவுபடுத்தும் மௌனராகம் 1986 திரைக்கு வந்தது. இந்த படத்தின் மூலமே மணிரத்னம் பலரது கவனத்தையும் ஈர்த்த ஒருவரானார். இந்த படத்தின் ஒளிப்பதிவாளராக PC ஸ்ரீராம் அவர்கள் பணியாற்றினார். மணிரத்னத்தின் அநேகமான திரைப்படங்களில் தாஜ்மஹால் இடம்பெறுவதை காணலாம். இந்த பாடலில் இரவு நேர தாஜ்மஹாலையும் இரு உள்ளங்களின் துடிப்பையும் காணலாம். SP பாலசுப்ரமணியம் மிகவும் சிறப்பாக பாடிய பாடல்களில் இதுவும் ஒன்று. நனைந்தது நிலவு இளங்குயில் இரண்டு இசைக்கின்ற பொழுது பூ பூக்கும் ராப்போது பூங்காற்று தூங்காது இமை மூடாமல் வைகடி தனித்து வாழ்தென்ன லாபம் தேவையில்லாத தாபம் பனி விழும் இரவு நனைந்தது நிலவு